இன்றைய ஜெனரேஷன் பார்த்தோம்னா, இப்பதாங்க பாகுபலி, பாகுபலி 2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதுக்கு முன்னாடியே 12 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமால வந்து கோச்சடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுங்க. இது எத்தன பேருக்கு தெரியும்? நம்ம ஹிந்தியில கூட ஆதி புருஷன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுங்க. ஆனா, அனிமேஷன பயன்படுத்தி ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால வந்து முதலாக அது கோச்சடையான் திரைப்படம் தான். நான் ஏன் அந்த பாகுபலி திரைப்படத்த வந்து ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அதோட திரைக்கதை பார்த்தோம்னா, பாகுபலி திரைப்படத்துக்கு இணையாக இருக்குங்க. அன்றைய தமிழ் சினிமா வந்து பார்த்தோம்னா, 12 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த திரைப்படம் வந்து அனிமேஷன் திரைப்படம், கோச்சடையான் திரைப்படம் வந்து யாருக்கும் புரியல. ரசிகர்களுக்கு வந்து புரியவில்லை அப்படின்னு சொல்றத விட, யாருக்கும் இத பத்தி தெரியல அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அனிமேஷன்னா அப்ப வந்து இப்ப வேணா எல்லாருக்கும் தெரியும். புதுசா இருக்கலாம். ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம தமிழ் சினிமாலங்க முன்னாடியே வந்து இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்துல வந்து வெளியான திரைப்படம் தான் கோச்சடையான். அப்பவே நம்ம வந்து அனிமேஷன வந்து தமிழ் சினிமால வந்து அறிமுகப்படுத்தியாச்சுங்க. நம்ம தமிழ் சினிமால என்ன ஒரு இதுன்னா, ஒரு 1001 திரைப்படமா இருக்கட்டும், ஒரு கோச்சடையான் திரைப்படமா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் வெளியான பிறகு யாரும் கொண்டாட மாட்டாங்க. பல வருடங்கள் கழித்து மறுபடியும் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த திரைப்படத்தோட அருமை தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசா பேசி நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். இதுதாங்க தமிழ் சினிமாவுடைய வழக்கம். இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா, மலையாள சினிமா பார்த்து படம் எடுக்க கத்துங்க. தெலுங்கு சினிமா பார்த்து படம் எடுக்க கத்துங்க. ஹிந்தி சினிமா பார்த்து படம் எடுக்க கத்துங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் சொல்லிட்டு வராங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம முன்னாடியே வந்து நம்ம அப்டேட் ஆயாச்சுங்க தமிழ் சினிமால. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு உரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கவில்லைங்க. இது மாதிரியான தமிழ் சினிமால வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து இருக்குதுங்க. ஸோ அது வந்து வேற லிஸ்ட்ல சொல்றேங்க. இந்த வீடியோல சொன்னா டைம் பத்தாது. ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு வந்து இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. ரசிகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சடையான் திரைப்படம் மாதிரி 2026ல வந்து வரும் காலகட்டத்தில் இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து உங்க இயக்கத்தில் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் கடவுள் முருகனுடைய வரலாறு வந்து கூடிய விரைவில் வந்து திரைப்படமாக அனிமேஷனாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆண்டவன் வந்து அந்த அருளால் மனது வைத்தால் நடைபெறும் அப்படின்னு அதுவும் பதில் அளிச்சிருக்காங்க.